மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தலைமையில 3வது முறையான வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற கட்சிக்கு இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புதிய தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். 45 வயதான தலைவர். பீகார் மாநிலத்தில் 5 முறைக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அங்கு அமைச்சராக பணியாற்றி இருக்கிறார். வேறு மாநிலங்களுக்கு சத்தீஸ்கர் மாநிலத்திலெல்லாம் அந்த மாநிலத்தினுடைய பார்வையாளராக இருந்திருக்கிறார். ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி. அவர் எங்களுக்கு தலைவராக கிடைத்திருக்கிறார். அவருக்கு தமிழகத்தின் சார்பிலும் தமிழக மக்கள் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விக்சித் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதனுடைய பாதையில எங்களுடைய புதிய தலைவர் திரு நிதின் நபீன்ஜி அவர்களுடைய வழிகாட்டுதலோட வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி செல்வதில் நாம் பெருமிதம் அடைகிறோம். புதிய தலைவருக்கு தமிழகத்தின் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய தலைவர் தலைமையில வரக்கூடிய தேர்தல்களை சந்திக்க போறீங்க. குறிப்பா தமிழ்நாடு தேர்தல் இன்றைக்கு நம்மளுடைய புதிய தலைவருடைய தேர்தல் அவருடைய பேச்சிலே 5 மாநிலங்கள் தேர்தல் வர இருக்கிறது. அந்த 5 மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று அவர் தன்னுடைய உரையில குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றியான உங்களுக்கு தெரியும். மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதற்கு முன்னால நம்மளுடைய தென் மாநிலங்கள் இடத்துல திருவனந்தபுரத்தில் முதல் முறையாக திருவனந்தபுரம் மாநகராட்சி நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து ஹரியானா, மகாராஷ்டிரா இப்படி அனைத்து மாநிலங்களிலுமே கூட நம்மளுடைய வெற்றியானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 3வது முறையும் மத்தியில் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைத்திருக்கின்றோம். ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற, நேர்மையான ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வலிமைமிக்க தலைவராக, நம்மளுடைய ஆற்றல் மிக்க தலைவராக, ஒரு இளைஞ தலைவராக நம்மளுடைய மரியாதைக்குரிய திரு நிதின் நபீன்ஜி அவர்கள் வந்திருக்கார். பிரதமர் அவர்கள் சென்ற ஆண்டு நம்மளுடைய செங்கோட்டையில சொன்னார்கள், 1 லட்சம் இளைஞர்கள், புதிய தலைமுறையில இருக்கிற இளைஞர்கள், அதாவது புதிய தலைமுறை புதிய இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் எந்த அரசியல் பின்புலம் இல்லாத இளைஞர்கள் 1 லட்சம் பேர் வரணும் அப்படின்றது பிரதமர் அவர்களுடைய விருப்பம். அதை நிறைவேற்றும் போது தேசிய தலைவரே 45 வயது தேசிய தலைவரை நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆனது கொடுத்திருக்கிறது. இதற்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் மூத்த தலைவர் திரு அமித்ஷா அவர்களுக்கும் மற்ற அனைவர்களுக்கும் தமிழகத்தின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.